அனைவருக்கும் வணக்கம். மிக நீண்ட நாளுக்கு பிறகு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நேற்று நடந்த குரூப் 2 தேர்வுகள் பற்றியான தகவலுக்காக தான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நேற்று நடந்த குரூப் 2 தேர்வு பொறுத்தவரையில் அனைத்து மாணவர்களிடம் கிடைக்கப்பட்ட முதற்கட்ட தகவல், மாணவர்கள் தமிழில் கொஞ்சம் சிரமப்பட்டுள்ளார்கள். ஆரம்பத்தில் தேர்வு எழுதி முடிஞ்சிட்டு வந்தபோது அவங்ககிட்ட கேட்ட ஃபீட்பேக் நல்லா பண்ணியிருக்கேன், ஒரு 95 அப்படிங்கிற மாரி சொன்னவங்க தேர்வு வினாத்தாள் பார்த்துட்டு வீட்டில் ஆன்சர் பார்த்துட்டு 85 to 90 சொல்கிறதுக்கே தடுமாறுறாங்க. ஸோ 85 நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ நிறையா பேர் நிறையா கொஷின் தமிழில் மைனர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழும் நல்ல தரமான கொஷினாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேலோட்டமாக மாணவர்கள், ஒரு சிலர் மாணவர்கள் பார்க்கும் பொழுது, புதிதாக படிக்கும் மாணவர்களோ அல்லது நீங்கள் தேர்வு எழுதும் பொழுதும் உங்களுக்கு வினாத்தாள் எளிமையாக இருந்ததாக தோணலாம். ஆனால் வினாத்தாள் மிகவும் அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்கு டிஎன்பிசி எப்பவும் போல். அதேமாரி மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 20 அப்படிங்கிற வினாவை நம்ம கண்டிப்பாக மேக்ஸ் ரைட்டாக போட முடியும். ஏன்னா மேக்ஸ் ஏற்கனவே நிறைய கேட்ட மாடல் கேட்டிருந்தாங்க. ஸோ அது பண்ண முடியும். 20 கொஷின் தாராளமாக பண்ணலாம். அதையும் கூட ஒரு சில மாணவர்கள், அதிகபட்ச நபர்கள் ஒரு 22, 23 அப்படிங்கிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 40 to 45 பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதையும் தாண்டி மாணவர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு கிடைத்த தகவலின்படி இந்த குரூப் 2 தேர்வு பொறுத்த வரைக்கும் 150 மதிப்பெண் பெற்றிருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இது போக போக கவர்மெண்ட்டால் வெளியிடப்படக்கூடிய அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்த பிறகு மாணவர்கள் பெறப்படும் ஒரிஜினல் ஆன்சர் எத்தனை கொஷின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சொல்ல முடியும். அது முடிந்தவரை மாணவர்கள் கேட்டு பெறுகிறேன். இப்பொழுது கிடைக்கப்பட்ட தகவல்படி மாணவர் இது ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் அப்படிங்கிறது 150+ அப்படி இருந்தால் நம்ம ஓரளவு எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஷினுடைய தரம் மிகவும் மிகவும் ரொம்ப கடினமாக இருந்தது. ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராக்டிஸில் ஒரு 3-4 வருஷம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கொஷின் பேப்பருடைய தரம் மிகவும் கடினம். ஜிஎஸ்லாம் ஒரு சில கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத சாதாரண ஒரு விஷயத்தை கூட அதை கூற்று காரணம் அப்படின்னு வைக்கும்போது, ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கும்போது அதை படித்து அதை புரிதலோடு அதை நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாகுது. டிஎன்பிசியோட தரம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்குது. நாம் தான் நம்ம புதுசாக அப்டேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு வினாத்தாளும் பார்த்திங்களா, அந்த யூனிட் 9 அப்படிங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அதில் தமிழ் வினாத்தாள் அதிகமாக வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக எப்பயும் எதிர்பார்க்க சயின்ஸில் ஒரு சில பயாலஜி கொஷின்ஸ் சம்மந்தமாலாம் வரும். இந்த தடவை அந்த பயாலஜி கொஷினும் கூட வரல பெருசாக. இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின் வந்திருக்கலாம். இந்த தமிழ்நாடு சம்மந்தமாக ஒரு கொஷின் என்ன நாள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரியான கொஷின் ஒரு சில கொஷின் வந்திருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது கொஷின் பேப்பர் தரம் ரொம்ப மிகவும் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிசியோடைய வினாத்தாள் மிகவும் அருமையாக தான் இருக்கிறது. மேலும் இந்த குரூப் 2 பொறுத்தவரை மாணவர்கள் பயப்பட வேண்டாம். ஒரு 150 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் அமையும். மீண்டும் இதை பற்றியான முழுமையான காணொலியை கட் ஆஃப் ஒவ்வொரு கேஸ்ட் வாரியாக ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வாரம், அதாவது கவர்மெண்ட் ஆன்சருக்கு வெளியிட்ட பிறகு ஓரிரு நாட்களுக்குள் மிக தெளிவாக ஒரு காணொலியை உங்களுக்கு வழங்குகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.